மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த பதிவினுடைய தலைப்பு, மீனம் ராசி சனி பகவான் வக்ரம் என்ன செய்வார் அப்படிங்கிற தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் 2.5 வருஷம் பயிற்சியாகி அமர்ந்திருப்பார். அந்த 2.5 வருஷ காலத்தில் ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் பயணிப்பார், வக்ரமடைவார். அந்த வக்ரமடைகிற காலத்தில் அந்த ராசிக்கு மட்டும் என்ன ஒரு நெகட்டிவான பலனை கொடுப்பார், அந்த நெகட்டிவான பலன் என்னவாக இருக்கும், அப்படி நெகட்டிவான பலனை கொடுக்கின்ற பொழுது அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு என்ன முறைகளை கையாள வேண்டும், எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் என்னவாக இருக்கும், அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு அதிலேருந்து கவனமாக மீண்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம பார்க்கலாம். பொதுவாக பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குற இந்த பதிவில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறோம். என்னங்க பாசிட்டிவாக சொன்னாலாவது நல்லாயிருக்கும், நெகட்டிவாக சொல்ல போகிறீங்களே. பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக வரவேற்போம். நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனால் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்ம 4 பேர் கூட பழகுறோம். 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் நமக்கு ரொம்ப எதிரி மாதிரி செயல்படக்கூடியவராக இருந்தால், மற்ற 3 பேர்களை பற்றி பிரச்சனை இல்லைன்னா நம்ம யாரை பற்றி கவலைப்படுவோம்? அந்த நமக்கு எதிரி மாதிரி இருக்கிறானே, நம்ம கூட இருந்துக்கிட்டே நிறைய நமக்கு துரோக பாதங்கள் பண்ணுறானே, நம்மளை பிரச்சனையில் மாட்டி விடுறானே, அவன் எப்போ வருவான், என்ன பேசுவான், அவன்கிட்ட நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், அவனை எந்த இடத்துல தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிப்போம். மற்ற 3 பேர் நல்லது செய்கிறாங்கன்னா அந்த 3 பேரை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அந்த 3 பேர்னால நமக்கு பிரச்சனையே இல்லையான்னு ஒரே வார்த்தையில் விட்டுருவோம். ஆனால் பிரச்சனைக்குரிய ஆளைத்தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னா இந்த 3 பேர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ரொம்ப எனக்கு பிரச்சனை பண்ணுறான், அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசி முடிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவோம். அது மாதிரி இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிற நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த ராசியில் அவர் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களை மட்டும் சில நெகட்டிவான விஷயங்களை செய்வார். அது என்னன்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். சனி பகவான் நீதிமான். மனசறிஞ்சு ஒருத்தருக்கு நம்ம கெடுதல் பண்ண மாட்டோம். அப்படிங்கிற பொழுது அதையும் தாண்டி எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் சின்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வக்ரகதி பலன் இருக்கும். எப்படி? சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் தவறு பண்ணிட்டேனையா, நான் மனசறிஞ்சு வேணுமுன்னே நான் தவறு பண்ணலை, இனிமேல் நான் அதை திருத்திக்கிறேன், இனிமேல் அந்த தவறுகள் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்குத்தான் இந்த வக்ர பலன். இந்த வார்த்தையை வக்ரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அறியாமல் தெரியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போது 2.5 வருஷ காலத்தில் ஒரு 138 நாட்கள் சனி பகவான் இயல்புக்கு மாறான பயணத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ராசிக்கு மட்டும் சில ஒரு நெகட்டிவான பலனை கொடுக்குறார். அப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்ப்பார்? சந்திரன் அப்படிங்கிறது ராசி, ஒளி பொருந்திய கிரகம். அதே மாதிரி சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம். ஒளி பொருந்திய கிரகம், துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம். வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற பொழுது ரொம்ப துரிதமாக செயல்படுவார். தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது கொஞ்சம் மத்தியமமாக செயல்படுவார். இருந்தாலும் அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த இடத்துல சனி பகவான் மந்த கிரகம், இருள் கிரகம். இவர் சந்திரனோடு சேர்கின்ற பொழுது பிரச்சனை தானையா. ஒட்டுமொத்த இருள் கிரகம் ஒரு ஒளி பொருந்திய கிரகத்துக்குள்ளே சேர்கின்ற பொழுது இங்கே நேருக்கு மாறான விஷயங்கள் தானே நடக்கும். அப்போ ஒரு நல்லவனு கெட்டவனு சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அவர் எந்த ராசியில் வக்ரம் அடைகிறாரோ அந்த ராசிக்கு அந்த 138 நாட்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுப்பார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுப்பார். அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சில முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியாது.
நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அது ஒரு பொருளாதாரத்தை பற்றி பேச போகிறோம், ஒரு வேலையை பற்றி பேச போகிறோம், ஒரு தொழிலை பற்றி பேச போகிறோம், குடுக்கல் வாங்கலை பற்றி பேச போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேச போகிறோம், ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்ததற்காக பேச போகிறோம், ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, இப்படி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களில் நம்ம சில முடிவுகள் எடுப்பதில் தடை தாமதங்கள் ஆகிவிட்டே இருக்குமே தவிர அதை நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது. அந்த முடிவுகள் எடுப்பதில் மிகுந்த சிரமங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருப்பார். இப்போ மீன ராசியில் இருக்கிறாரு, வக்ரகதி அடைகிறாருன்னா மீன ராசிக்காரவங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கண்டிப்பாக தடை தாமதங்கள் ஏற்படும், திருப்திகரமாக இருக்காது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்தவர்கள், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மற்றபடி நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் சில நேரங்களில் அந்த இடத்துல கூட நமக்கு ஒரு நண்பனை பகைச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு நண்பன்கிட்ட இருந்து நம்ம கெட்ட பேர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் வந்துடும். இப்போ நண்பனே நம்மளை ஒரு சில நேரங்களில் என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, இந்த இடத்துல நம்ம அறியாமலோ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும் வான்னு கூப்பிட்டுருப்பாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருப்பாரு, நமக்கு போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கும். இங்கே தான் சனி பகவான் விடமாட்டாரே, அப்போ அவர் கூப்பிடுவார், இங்கே என்ன செய்வான், போக முடியாது. அப்போ இந்த இடத்துல கெட்ட பேர் வருதா? அப்போ இந்த இடத்துல எப்படி அந்த நண்பனுக்கு பதில் சொல்கிறது? நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு வரேன், இல்லாட்டி நாளை கழித்து வரேன், இல்லாட்டி இன்னொரு நாளில் பார்த்துக்கலாமா, அப்படி நம்மளாலையும் சொல்ல முடியாது, அவ கூட போகாமையும் இருக்க முடியாது. போகாமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, இல்லை போனாலுமே நமக்கு பிரச்சனை தான், நம்ம வேலை கெடுது. இப்படியான சூழ்நிலையிலெல்லாம் சனி பகவான் நமக்கு கெடுபலன்களை கொடுப்பார். உறவுகள்கிட்ட கண்டிப்பாக கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துடும். நம்ம வேணும்னே செய்ய மாட்டோம், நம்மக்கிட்ட வீம்புக்குன்னே ஒரு காசு கேட்பாங்க, பணம் கேட்பாங்க, நம்மளால் கொடுக்க முடியாது, உடனே நம்மளை வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்காது, நேர்மையாக தான் சொல்லியிருப்போம், இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிறபோது வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நம்மளை வீண்பலி போடுற மாதிரி பேசுவாங்க. இந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய விஷயங்களில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம். இப்போ மனைவி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதை எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்க்காது. புரியுங்களா? இன்றைக்கி ஏங்க விலைவாசி குறைச்சதாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆடு தள்ளுபடியே போடுறாங்க, 10 பொருள் வாங்கினேன் 10,000 வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது, பார்த்துட்டு வாங்கணும்ன்றாங்க. ஆனால் இவர்கிட்ட பணம் இருந்தால் தானே போக முடியும். அன்றைக்கி அவங்க வீம்பா பேசுவாங்க, அதை வாங்கியே தீரணும், பணம் இல்லையா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி வீம்பா பேசுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும், வாக்குவாதங்கள் வரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறது, தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம், பணம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட எப்போ தான் பணம் இருந்துச்சு, நான் கேட்குற போதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சால் கொடுக்க பாருங்க. அவர் 10 தடவை செஞ்சுருப்பார், 10 தடவை வாங்கி தான் கொடுத்துருப்பாரு, அந்த ஒரு நாள் இல்லைன்னு சொல்லியிருப்பார், அந்த 10 தடவை வாங்கி கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிற மனைவி மறந்துடுவாங்க. இது மாதிரி ஆப்போசிட்டில் பிரச்சனைகள். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எக்கச்சக்கமான வேலைப்பளு அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் வேலை கொடுக்க கொடுக்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வேலை கொடுக்குறவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்கா, அப்படியே நம்ம மேலும் மேலும் வேலை சொல்லக்கூடாது, போதும் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வரமாட்டாங்க. அந்த வேலைப்பளு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன ஆகும், உடல் சோர்வு மனசோர்வு ஆகுமா? அப்போ நம்ம என்ன பேசுவோம், இவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்களா, இப்படி இவ்வளோ தூரம் செஞ்சுட்டேனே, உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையான்னு கேட்போம். அந்த இடத்துல அவர் நம்ம செஞ்ச வேலையெல்லாம் விட்டுருவாங்க. எவ்வளவோ வேலை செஞ்சுருப்போம், நீ என்ன பெரிய பொல்லாத வேலை செஞ்சுட்ட, பார்த்தீங்களா பழி எப்படி வருதுன்னு. மாடாக உழைச்சிருக்கிறேன், மனுஷன் நல்ல பேர் வாங்க முடியலையே அந்த ஆளுகிட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனசங்கடங்கள் வரும். அப்போ வேலைப்பளுவும் அதிகமாகிட்டு இருக்கும், வேலையில் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறோம், ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ஆஃபீஸ் விஷயமாக போகணும்னா வேறு ஒரு நபர் தான் போகணும். அந்த நேரத்தில் வேணும்னே அந்த நபரை போக சொல்ல மாட்டாங்க, நம்மளை போக சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவையில்லாத அலைச்சல் தானையா, அப்போ நம்ம மனசை நோவடிக்கிறது தானே, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ இப்படியும் சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி நிறைய நமக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவில் தான் நடந்துக்குவார் இந்த சனிபகவான். நம்ம நிறைய பொறுமையை சோதிப்பார். அந்த பொறுமையை சோதித்து சோதித்து நம்மளே எல்லாம் மீறி நமக்கு ஆப்போசிட்டுக்கு ஒன்று அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். அப்போ தேவையில்லாத கலகத்தை உண்டு பண்ணுறாரா,
தேவையில்லாத பிரச்சனை வந்துடுதா? இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனை உங்களை பொறுத்த மட்டும் நியாயம்தான். ஆனால் அது ரொம்ப பொறுமை வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம பொறுத்துக்கிட்டே இருப்போம்? தேவையில்லாத விஷயங்கள் பழிபாருங்களேன் நம்ம மேலே போட்டுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக இருக்க முடியும்? இப்படியாக பொறுமைகளையும் நிறைய சோதிப்பார். புரியுதுங்களா? எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொடுத்து நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவார். ஃபைனான்சியல் ரீதியாக நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிடுவார். வருமானம் அப்படிங்கிறது குறைபடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருவார். அப்போ இவ்வளோ பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல இருந்து அந்த வேலையில் நம்ம நிம்மதியாக இருப்போமா? உடனே வேலையை விட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து, அதனால தான் சனி பகவான் எந்த ராசியில் வக்ரகதியில் இருக்கிறோ அந்த ராசிக்காரவங்க இந்த மாதிரி விஷயங்களை பூராமே கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த பதிவில் நான் ஏன் நெகட்டிவான விஷயங்களையே நான் சொல்லியிருக்கிறேன்னா, அதான் சொல்லிட்டேனே, நண்பர்களை பற்றி கவலை இல்லை, அவர்களால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த நேரத்திலும் உதவி செய்யத்தான் நிற்பார்கள். ஆனால் நமக்கு எதிரியை பற்றி தான் கவலை. அப்படின்ற போது இங்கே நடக்கிற நெகட்டிவான பிரச்சனை என்னவாக இருக்கும், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கரெக்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த நேரத்தில் போய் நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், பேசுகிறோம், எடுக்கிறோன்னா அது ஆகாது. அங்கே தடை தாமதங்கள் ஆயிரும். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிக்கிடுச்சு, பெரிய ஆளுக்கு ஏதாவது ஒன்று பேசி எடுத்து அந்த இதை தடை பண்ணி விட்டுருவாங்க. இல்லை வந்து இவனு பொண்ணு வீட்டுக்காருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கும் சமுதாயங்களெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, பையனையும் பொண்ணையும் சரி பண்ணி கட்டி வச்சுனா அங்கே இடத்துல அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அது தேவையில்லாத விஷயங்கள் ஆகிப்போதா? இப்படியான பல முடிவுகள், நல்ல சுப முடிவுகளும் நம்மளால் எடுக்க முடியாத கட்டத்தில் இந்த சனி பகவான் வைத்து விடுவார். இந்த நேரங்களில் போய் கடன் வாங்கினோம்னா கடன் அப்படிங்கிறது அடையக்கூடிய அமைப்பில் இருக்கவே இருக்காது. கடன் அடைப்பதற்கு போராடிட்டு இருப்போம், ஆனால் அடைக்க முடியாது. கடன் இந்த நேரத்தில் வாங்கவும் முடியாது. அப்போ இந்த 138 நாட்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பூரா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன செய்யணும்? கடவுளே தஞ்சம்னு பேசாமல் அமைதியாக இருந்து அந்த ஆத்மார்த்தமாக நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கரெக்டாக மேற்கொண்டுட்டு தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதான். இந்த மீனராசி நண்பர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய திறமைகள். அந்த திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் ஒரு வெற்றி மேடைகளுக்காக நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மேடைகள் அமையாது. இந்த மேடைகள் அமையாது இந்த 138 நாட்கள் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. அதனால் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நெகட்டிவான பலனை கொடுத்து வருவார். அதனால் குடும்பத்தில் உறவுகள், பிள்ளைகள், வட்டாரம் எல்லா விஷயத்திலுமே நமக்கு கவனமாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை, வேலை விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கவனத்துடன் செயல்பட வேண்டும். 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கின்ற பொழுது. அப்போ அந்த சனி பகவானோட வக்ரகதி காலம் அப்படிங்கிறது ஜூலை 13 ஆரம்பித்து நவம்பர் 27 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் கவனத்துடன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். நண்பர்களே, இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.